ஞானத்தை திரும்ப சொல்கிறேன், தனியாக தரல. ஓகே, சிம்சனுக்கு பலத்தை கொடுத்த மாதிரி ஞானத்தை சாலமோன் கொடுத்த மாதிரி இங்கே தனியாக யாருக்கும் எதையும் கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், அவர் ஞானத்தின் ஆவியானவராக உங்களுக்கும் எனக்கும் உள்ள வாசம் செய்கிறார். இப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு விட்டு கொடுக்கும்போது தான் அவர் தான் ஞானத்தின் வசனிப்பாக இருந்தாலும் சரி, வழியாக இருந்தாலும் சரி, ஞானமாக நம்மளை நடத்துவார். அப்படி இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் தூங்க வச்சுட்டு, எப்படி படகுல கிறிஸ்துவ தூங்கிட்டு இருந்தாரோ, கிறிஸ்து இயேசு படகுல தூங்கிட்டு இருந்தாரா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தூங்க விட்டு அவரை வந்து கிரியை செய்ய விடாமல் உங்கள் மாம்சம் மேற்கொண்டு எடுத்து நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும், அது படிப்பாக இருக்கும், வேலையாக இருக்கும், என்ன கிரியைகள் ஓகே ஊழிய விஷயமாகவே இருக்கும், அதனுடைய முடிவு அழிவு தான். ஏன்னா வசனம் அழகாக சொல்லுது, என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிப்பாங்க. என்னை நோக்கி கர்த்தாவின்னு கூப்பிடுறவங்களுக்கு நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்யக்காரரேன்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போது அந்த சித்தத்தை செய்யணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். புதிய ஏற்பாடு ஃபுல்லாகவே ஆவியானவருடைய நடத்துதல் தான். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ஏன் பேர் சொல்லி அழைக்கப்படுறீங்க, மாம்ச செத்து ஆவியாக மாறி நீங்கள் அந்த